நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை பார்க்கிறோம். தன் வேலையில் ஜாக்கிரதையாக இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் நீசருக்கு முன்பதாக நிற்கிறாங்க, ராஜாக்களுக்கு முன்பதாக நிற்கல. பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் ஆக்டிவாக நம்ம வாழலை, ஆக்டிங்காக நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அது ரொம்ப முக்கியமாக நம்ம வாழ்க்கையில் நம்ம சந்தித்து கொண்டிருக்கிறோம் பிரியமானவர்களே. ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்னென்னா, நம்ம ஆண்டவருக்கு ஆக்டிவாக இருக்கணும். நம்ம ஆக்டிவாக இருக்கும் பொழுது தான் ராஜாக்களுக்கு முன்பதாக நம்ம நிற்க முடியும். நீசருக்கு முன்பதாக நிற்கணும் அவசியமே கிடையாது பிரியமானவர்களுக்கு. ஆனால் இன்றைக்கி நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, நீசருக்கு முன்பதாக அநேக நேரம் நின்று கொண்டிருக்கிறோம், நம்மை வெளிப்படுத்தி காட்டி கொண்டிருக்கிறோம். ஸ்டேஜ் மேலே நின்று நான் தான் பெரிய ஆளுன்னு காமிச்சிட்டு இருக்கிறோம். அது முக்கியம் இல்லை. ராஜாக்களுக்கு முன்பதாக நம்ம நிற்கணும். தேவனுக்கு முன்பதாக தேவ சமூகத்தில் காத்திருக்கிற ஒரு மனுஷனாக நம்ம நிற்கணும் பிரியமானவர்களே. அதுதான் நீங்கள் பார்க்குற வேத வசனத்தில் நம்ம பார்க்குற வார்த்தை என்னென்னா, ஆக்டிங்காக இல்லை, ஆக்டிவாக நம்ம செயல்படணும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.